ஹலோ பசங்களா. ஸோ ஃபைனலி த டே ஹஸ் கம். நீங்கள் எல்லோரும் நாளைக்கு எக்ஸாம் எழுத போகிறீங்க. இந்த ஒரு நாளைக்காக தான் நம்ம நிறைய ப்ரிப்பேர் பண்ணோம். 1 வருஷமாக ப்ரிப்பேர் பண்ணீங்க, இல்லை 2 வருஷமாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்க, 3 வருஷமாக கூட நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்க. கடைசியாக இந்த ஒரு நாள் என்ன பண்ணுறது அப்படின்னா, பேசிக்கான கொஞ்சம் விஷயங்கள் நான் சொல்கிறேன். இது ஸ்டூடெண்ட்ஸ்க்காகவும் கண்டிப்பாக பேரண்ட்ஸும் நீங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்கணும். ஸோ மேஜர்லி கொஞ்சம் விஷயங்கள் இதுக்கப்புறம் எதுவுமே நம்ம படிக்கணுங்கிறது அவசியம் இல்லை. ப்ரிப்பேர் பண்ண வேண்டிய டைமில் முடிஞ்சிடுச்சு. லாஸ்ட் ஒரு 12 hours 13 hours நம்ம மைண்டை கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கிறதுக்கும் காமாக வச்சுக்கிறதுக்கும் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இன்னைக்கு பண்ண வேண்டிய ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்னென்னா, புக்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு சீக்கிரமாக தூங்கணும். ஐநோ தூக்கம் வராது, டிஸ்டர்ப்டாக இருக்கும், எதுவுமே பண்ண முடியாது, மேம் சாப்பிடவும் வராது. பட் எதுவுமே ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம். படித்த விஷயங்கள்லாம் இருக்கும், படிக்காத விஷயங்கள் அதை விட நிறைய இருக்கும். மேம் எல்லாமே மறந்து போகுது, ஐ அண்டர்ஸ்டாண்ட். பட் அதையெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணாமல் நாளைக்கு எக்ஸாம் இருக்குது, அந்த எக்ஸாமில் எப்படி நம்ம ஹெல்த்தியாக போகணும் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் யோசிச்சுக்கோங்க. எக்ஸாம் 2 மணிக்கு 2 o'clock to 5:20 PM. அந்த டைம் கம்ப்ளீட்டாக உங்கள் ஃபோக்கஸ் அந்த கொஸ்டின் பேப்பர்லேயோ உங்கள் OMR ஷீட்லேயோ இருக்கணும். அப்படின்னா நல்ல ரெஸ்ட் வேணும். நீங்கள் எல்லாம் பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ் தானே. ஸோ நம்ம பிரெயினுக்கு என்ன வேணும்? ரெஸ்ட் வேணும். ஸோ கண்டிப்பாக சீக்கிரமாக நைட் சாப்பாடு சாப்பிட்டு நல்லா தூங்கி எந்திரிச்சிட்டு தயவு செஞ்சு டோன்ட் கோயிங் ஃபார் ரிவிஷன் அகேன். ஓகே, காலைல எழுந்திரிச்சு அப்படியே இவ்வளோ நாளாக படிக்காதது படித்து ரிவைஸ் பண்ணி ஒன்றும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க போகிறது இல்லை. ஓகே, இட் மைட் ஃபீல் லைக் யூ ஹேவ் ஃபர்காட்டன் எவ்ரிதிங். இருக்கலாம் அப்படி. ஓகே, எல்லாம் மறந்து போச்சு, அவ்வளோ கஷ்டப்பட்டு படித்தேன் மேம், ஒரு ஃபார்முலா கூட ஞாபகம் இல்லை, ஒரு ஈக்குவேஷன் கூட ஞாபகம் இல்லை, பாட்னியில் ஒரு எக்ஸாம்பிள் கூட ஞாபகம் இல்லை. ஐ அண்டர்ஸ்டாண்ட். அப்படி இருந்தாலும் ஒவ்வொரு கொஸ்டினும் நீங்கள் படிக்கும்போது அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். தட்ஸ் ஹவ் த பிரெயின் ஒர்க்ஸ். ஸோ லைட்டான சாப்பாடு சாப்பிட்டு நல்லா தூங்கி காலைல எழுந்திரிச்சு பிரேக்ஃபாஸ்ட் கட்டாயமாக சாப்பிடணும். பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடாம எங்கேயும் போகக்கூடாது. ஈவினிங்கில் படித்து முடிச்சுட்டு என்ன பண்ணணும் தெரியாமல் இருக்கீங்க, எங்களுக்கு படிக்கிறத தவிர வேறு எதுவுமே தெரியாது, லைஃப்பில் வேறு எதுவுமே பண்ணதில்லை அப்படின்னா க்ளோஸ் எவ்ரிதிங். தயவு செஞ்சு ஃபோனை மட்டும் தொட்டுறாதீங்க. ஃபோனை எடுத்துக்கிட்டு ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி நீ படித்து முடிச்சிட்டியாடா அதெல்லாம் தேவையே இல்லை. அந்த கம்பேரிசனும் நம்மளுக்கு தேவையில்லை. அதுக்கு பதிலாக ஃபோனையும் அப்படியே கொஞ்சம் சைடில் வச்சு நம்ம என்ன பண்ணலாம், கொஞ்சம் டைம் நம்ம ஃபேமிலி கூட ஸ்பெண்ட் பண்ணலாம். இவ்வளோ நாளா நம்ம அது பண்ணலை. ஓகே, ஃபேமிலி கூட ஒரு ஃபங்க்ஷன் போனதில்லை, உட்காந்து பேசுறது கூட கிடையாது. அந்த டைமில் கூட நான் படிக்கிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு வேளை சாப்பாடு கூட ரூம்க்கு எடுத்து போய் சாப்பிட்ருப்பீங்க. ஸோ இந்த கொஞ்சம் டைம் அப்பா அம்மா கிட்ட பேசுங்க. இல்லை கம்ஃபர்டபுளாக இருக்கிற பிரதர் சிஸ்டர் கசின் யாராக இருந்தாலும் உங்களுக்கு பாசிட்டிவான ஒரு எனர்ஜி கொடுக்குற யார்கிட்ட வேணால் நீங்கள் பேசுங்க. மனசில் இருக்கிற பயத்தை சொல்லுங்கள், டென்ஷனை பற்றி சொல்லுங்கள், ஸ்ட்ரெஸ்ஸை பற்றி சொல்லுங்கள். பேசணுன்னு அந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் ஆட்டோமேட்டிக்லி கம்மியாகவே ஆரம்பிச்சிடும். ஓகே, ஸோ அந்த மாதிரி ஒரு ஈவினிங் நல்லா ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு தூங்கிட்டு எந்திரிச்சு ரெடி ஆகிறதுக்கும் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஓகே, ட்ரெஸ்ஸு எடுத்துகிட்டு போக வேண்டிய திங்ஸ், அது வாட்டர் பாட்டிலாக இருக்கட்டும், கலர்லெஸ்ஸான அந்த டிரான்ஸ்பரண்ட் வாட்டர் பாட்டில் நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். ஓகே, ஒரு எக்ஸ்ட்ரா பென் கையில் வச்சுக்கோங்க, ஹால் டிக்கெட், எக்ஸ்ட்ரா ஃபோட்டோ, அந்த மாதிரி தேவையான டாக்குமெண்ட்ஸ், இன்கேஸ் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இல்லைனா அந்த PWD சர்டிஃபிகேட் எதுவாக இருந்தாலும் அந்த மாதிரி சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் கரெக்டாக வச்சு ஃபோல்டரில் எடுத்து வச்சுக்கோங்க. அதுவும் தூங்குறதுக்கு முன்னாடி பண்ணால் நல்லாயிருக்கும். ஸோ எடுத்துகிட்டு போக வேண்டிய விஷயங்கள் எல்லாமே கரெக்டாக எடுத்து வச்சுட்டு தான் நம்ம தூங்கணும் இன்றைக்கி. ஸோ காலைல எழுந்திரிச்சு ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்டதுக்கப்புறம் இதையெல்லாம் எடுத்து ரெடி ஆனதுக்கப்புறம் யூ ஷுட் நோ சென்டர் எங்கே இருக்குது. ஓகே, டிராஃபிக் எல்லாம் கால்குலேட் பண்ணி சீக்கிரமாக சென்டருக்கு போயிடுங்க. சென்டர்ஸ் எல்லாமே 11:30க்கு ஓப்பன் ஆகிடும். நம்மளுக்கு 2 மணிக்கு எக்ஸாம் அப்படின்னா 11:30க்கு சென்டர்ஸ் ஓப்பன் ஆகிடும். சீக்கிரமாக போகிறதா இருந்தால் சீக்கிரமாக போங்க. தயவு செஞ்சு அட்லீஸ்ட் ஒரு 1 hour முன்னாடியாவது அங்கே போகிற மாதிரி இருக்குங்க. அங்கே பக்கத்தில் உங்களுக்கு தெரிஞ்ச இடம், அங்கே ஃபுட்டு கிடைக்கும் அப்படின்னா பிரச்சனை இல்லை. அப்படி இல்லை, பட் அகேன் ஐ வுட் ரெக்கமெண்ட் வீட்டில் இருக்கிற ஃபுட்டு சமைச்சு பேக் பண்ணி எடுத்துகிட்டு போங்க. மத்தியானமும் சாப்பிடணும். சாப்பிடாம நம்ம எப்போவுமே எக்ஸாம் ஹாலுக்கு போகக்கூடாது. யாரும் உங்களுக்கு அங்கே சாப்பாடு ஊட்டி விட மாட்டாங்க. பசியில் இருக்கிற கொஞ்சமும் மறந்து போயிடும். ஓகே, ஸோ அந்த மாதிரி எந்த ரிஸ்க்குமே நம்ம எடுக்க வேண்டாம். இதுக்கு அடுத்து நான் என்ன சொல்ல வரேன்னா,
is to the parents. Parents, please support your children. இந்த ஒரு 2 நாள் அவங்களுக்கு ரொம்ப ஓவர்வெல்மிங்காக இருக்கும். அதாவது நிறைய ஃபீலிங்ஸ், நிறைய இமோஷன்ஸ், மிக்ஸ்ட் ஃபீலிங்ஸ் இருக்கிற ஒரு டைமாக இருக்கும். அவங்களுக்கு டக்குன்னு கோவம் வரலாம், அவங்க வந்து அழ ஆரம்பிச்சிடலாம், அவங்க எதுவுமே பேசுறதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணாமல் இருக்கலாம். அந்த மாதிரி எந்த எபிசோட் வேணால் வரலாம். அவங்களுக்கு பேனிக் அட்டாக் வரைக்கும் வரதுக்கான சான்ஸ் இருக்குது. பட் அந்த டைமில் தயவு செஞ்சு காமாக இருந்து எக்ஸாமோட ரிசல்ட் முக்கியம் இல்லை, எக்ஸாமில் பார்ட்டிசிபேட் பண்ணுறது, எக்ஸாம் எழுதுறது தான் முக்கியம் அப்படின்னு தயவு செஞ்சு அவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. சப்போர்ட்டாக இருங்க. அவங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருப்பாங்க. அவங்க வந்து உங்களுக்கும் சேர்த்து தான் இந்த எக்ஸாம் எழுதுறாங்கன்னு புரிஞ்சுக்கோங்க. அவங்க கூடவே இருங்க. முடிஞ்ச அளவுக்கு முடிஞ்சால் கூட போங்க எக்ஸாம் ஹாலுக்கு. அவங்களுக்கு உங்கள் சப்போர்ட் வந்து இந்த டைமில் ரொம்ப ரொம்ப க்ரூஷியலாக இருக்கும். எக்ஸாம் முடிச்சுட்டு அவங்கள கூட்டிகிட்டு வரும்போது கிரிட்டிசைஸ் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. கிரிட்டிசிசனுக்கு எல்லாத்துக்கும் டைம் இருக்குது. ஓகே, நம்ம ஒரு 2 நாள் கழிச்சு கூட சொல்லலாம், நீ படிக்காம தான் போன, ப்ரிப்பேர் பண்ணலை அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். அதுக்கு எல்லாம் டைம் இருக்குது. பட் இந்த டைமில் பாசிட்டிவான 100% பாசிட்டிவான சப்போர்ட் அவங்களுக்கு தேவை அப்படின்னு எனக்கு தெரியும். நாங்கள் டீச்சர்ஸ் வந்து எங்களால் முடிஞ்ச வரைக்கும் மேக்ஸிமம் சப்போர்ட் நாங்கள் கொடுத்துக்கிட்டே தான் இருப்போம். பட் உங்ககிட்டேருந்து எங்களுக்கு ஹெல்ப் வேணும். ஸோ ரிக்வெஸ்டிங் யூ ஆல் டு பி தேர் ஃபார் யுவர் சில்ட்ரன். அவங்க நல்லா எழுதுவாங்க எக்ஸாம். அவங்களால முடிஞ்ச அளவுக்கு எக்ஸாம் எழுதுவாங்க. அதுக்கப்புறம் ரிசல்ட் வரும்போது பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ பசங்களா, we are all there for you. Your parents are there for you. நாங்கள் எல்லாருமே இங்கே இருக்கோம். நல்லா போய் எக்ஸாம் எழுதிட்டு வாங்க. ஆல் தி பெஸ்ட்.